பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கும் போதே தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு நான் நிறையா வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். கேட்டு கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடுத்துகிட்டு வாங்க, யூடியூப்பில் போட. கிட்ட வந்து பேசுங்க வாங்க. பனிஷ்மெண்ட் இல்லை, பர்மிஷன் சொல்லு, இங்கிலீஷில் சொல்லு. ஏன் பர்மிஷன்? பனிஷ்மெண்ட்னா தண்டனை. இது வந்து பர்மிஷன், ஏன் உத்தரவு தமிழில் சொல். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். என் நிலைமையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னை திட்டுறவங்க கூட இங்கிலீஷில் தப்பாக திட்டுறாங்க, அதை கரெக்டாக திட்டிங்கன்னு சொல்லி நான் திருத்துறேன். அவ்வளோ பர்ஃபெக்ஷனாம்மா நான். இவங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி தரணும். இங்கிலீஷு தப்பாக பேசினா அதையும் கரெக்ஷன் பண்ணணும். வீடியோவும் எடுக்கணும். நான் எடிட்டிங் பண்ணி அப்லோடு பண்ணணும். இது ஃபுல்லாகவே இவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கு கிடைச்ச பரிசு என்ன? நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே.